வாட்டி இல்ல 15 டேஸ் 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து வாஷ் பண்ணணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. ரன் பண்ணும்போது ஃப்ளோர்ஸ்ல வயர்ஸ், கிளாத், காட்டன் மேட்ஸ், வாட்டர் இருக்கவே கூடாது. இன்கேஸ் வாட்டரோ இல்லை சைட் துணி ஏதாவது இருந்தால் வீட்டில் போய் மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சைட் ப்ரஷ்ஷை 2 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த மெயின் ப்ரஷ்ஷும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப தூசி அதிகமாகிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைட்டாக தண்ணியை தொட்டி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போயிடும். தண்ணி தொட்டு பண்ணலாம். ஆமாம். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வாட்டி பண்ணிடுங்க. இப்போ இந்த மாப்பை வந்து ரீயூஸ் பண்ணணும்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி ரெண்டுமே வாஷிங் மிஷினில் போடணும். வாஷிங் போட்டு நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃப்ளோரில் ஸ்க்ராட்ச் வரும், ஏன்னா இது போயிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ புது மாப்பு வாங்குறதா இருந்தா அவங்க அதோட சேர்த்து கொடுப்பாங்க. எதனா இது மட்டும் தான் கொடுப்பாங்க. இது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஏன் அந்த இது கழட்டணும் நம்ம? அந்த மாப்புக்கு கீழ இருக்கிறத கழட்டி காட்டுனீங்களே. நீங்க தெரியாம ரன் பண்ணீங்கன்னா இது பூரா தேஞ்சு போயிரும்ல. சரி. நீங்க எடுக்கறனா இது ஜஸ்ட் நீங்க இத எடுத்துட்டு தான் வச்சிட்டு தான் நீங்க ரன் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ வேண்டானா அது ஃபுல்லாவே எடுத்துறணும். சரி, ஓகே. ஓகேங்களா? இத ரிமூவ் பண்ணி வச்சிரணும். வச்சிட்டு இத மட்டும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுருங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. எது மட்டும் வாஷிங் மிஷின்ல போடணும்? இது மட்டும் எடுத்து ரெண்டுமே எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுருங்க. நல்லா போட்டு 1க்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்க. கையில கூட துவைக்கலாம்ல? எதுனாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட். கையில நல்லா போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே. Dressோட போட முடியாதுல்ல, அதனால மேட் இருந்தா என்ன பண்ணுவீங்க? கையில வாஷ் பண்ணுவீங்க? இல்ல, ஒரு தடவை போட்டு எடுப்பேன். மிஷின்ல ஒரு தடவை போடுவோம். அது மாதிரி போட்டு எடுங்க. சரி, ஓகே. அதோட சேர்த்தே போட்டுக்கலாம். ஓகே. இதுக்கு மேல ஒரு ஃபில்டர் இருக்கும். இத நீங்க வந்து கம்பல்சரி இப்ப க்ளீன் பண்ணது இது. இப்ப க்ளீன் பண்ணது போயிருச்சு. இதுக்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா டர்பைன் சவுண்ட் விட ஆரம்பிச்சிரும். இந்த ஃபில்டரை வேஸ்ட் டூத் பிரஷ் வச்சு லைட்டா பண்ணிட்டு 3 டேப் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். சரி, ஓகே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டஸ்ட்பின் ரொம்ப அழுக்காச்சுன்னா எடுத்து வாஷ் பண்ணிருங்க. திருப்பி அழுக்கவே யூஸ் பண்ணாதீங்க. அழுக்கவே யூஸ் பண்ணுங்க. இல்ல, இப்ப தண்ணி ஊத்தி தான் கழுவினாங்க சார் இது. இப்ப இந்த டஸ்ட் இது இப்ப போன டஸ்ட் அதிகமா ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சுன்னா எடுத்து வாஷ் பண்ணிருங்க. ஓகே. டஸ்ட் இப்ப நான் மேல தான் ஆன் பண்ணிருக்கேன். கீழ தங்காது, மேல போயிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க வந்து இதுல ஆட்டோமேட்டிக் போட்டீங்க. ஆமா, அங்க போட்டேன். சரி, ஓகே. ஓகேங்களா? இவங்க திருப்பி சொல்லிடுறேன். ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஃபில் பண்ணுவீங்க. 2 டேஸ் ஒன்ஸ் எம்டி பண்ணுவீங்க. டஸ்ட் பேக் என்னைக்கு ஃபுல் சொல்லுதோ அப்போ தான் எம்டி பண்ணி ரீயூஸ் பண்ணுவீங்க. இந்த மாப்பிங் கீழே இந்த ரோலர் மாப்பை வந்து 15 டேஸ் ஒன்ஸ். இந்த மாப்பிங் கிளாத்தும் எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ் ஏதாச்சும் வாஷ் பண்ணணும். சரி, ஓகே. வாஷிங் மிஷினில் போட்டுருணும். சைட் பிரஷ்